வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். தென்பகுதி கடலில் 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தகவல். மத்திய கிழக்கு நெருக்கடியால் இலங்கைக்கு ஏற்படும் தாக்கம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் ஆராய்வு. ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி ஜக்ரான் ஹசீம் என்பதை அமெரிக்கா உறுதிப்படுத்தியுள்ளதாக சஞ்சீவ எதிரிமான கருத்து. பதுளையில் பதுக்கி வைக்கப்பட்ட எரிவாயு மீட்பு. மரதனோட்ட பயிற்சியில் மாணவர் உயிரிழப்பு, மாணவர்கள் உடல் தகுதியை உறுதிப்படுத்துவது அவசியம் என வைத்திய நிபுணர் ருவான் ஜெயசூரிய அறிவுறுத்தல். வெளிமாவட்ட மாணவர்களுக்கு தேவையான விடுதி வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என ஜோசப் ஸ்டாலின் கோரிக்கை. மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் 3 நிபந்தனைகள் விதிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. தென்பகுதி கடலில் மீட்கப்பட்ட படகில் 10 பில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இன்று காலை திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்ட போதைப்பொருள் தொகையின் மதிப்பு சுமார் 10 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு தெற்கே சர்வதேச கடல் பகுதியில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் மற்றும் நவீன ஆயுதங்கள் கடத்தப்பட்ட 2 பல நாள் மீன்பிடி படகுகள் இன்று திருக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டன. கடற்கரையில் நீண்ட தூர தேடுதல் கப்பல்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட இந்த விசேட நடவடிக்கையின் போது 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதில் ஒரு படகிலிருந்து சுமார் 600 கிலோகிராமிற்கும் அதிக எடையுடைய ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருள் பொதிகள் இருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் போதைப் பொருட்களுடன் அதே படகிலிருந்து 8 கைத்துப்பாக்கிகள் மற்றும் அவற்றுக்கான மெகசின்கள், 2 T-56 ரக துப்பாக்கிகள், பாதுகாப்பு படையின் விசேட பிரிவினரால் மாத்திரம் பயன்படுத்தப்படும் ஒரு நவீன ஆயுதமான M16 ரக துப்பாக்கி ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட மற்றைய பல நாள் மீன்பிடி படகு போதைப்பொருள் கடத்தப்பட்ட படகிற்கு உதவியாகவும் உளவு பார்ப்பதற்காகவும் வந்திருக்கலாம் என கடற்படையினர் சந்தேகிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட 10 சந்தேக நபர்களும் தென் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய போதைப்பொருள் தொகை இதுவென தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கு நெருக்கடியால் இலங்கைக்கு ஏற்படும் தாக்கம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் ஆராய்ந்துள்ளார். உக்கிரமடைந்து வரும் மத்திய கிழக்கு நெருக்கடியால் அதிகரித்து வரும் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார அபாயங்கள் தொடர்பில் கலந்துரையாட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வெளியுறவுக் கொள்கை நிபுணர்கள், முன்னாள் வெளியுறவுக் கொள்கை அதிகாரிகள் மற்றும் சர்வதேச உறவுகள் துறைசார் புத்திஜீவிகளுடன் கொழும்பில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் அவசர சந்திப்பு ஒன்றை இன்று கூட்டினார். 4.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டிய பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்திய நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 4% அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்திய தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட பேரழிவுக்கு பிறகு இலங்கை மீட்சி பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது என இந்த கலந்துரையாடலின் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் வேகமாக அதிகரித்து வரும் மோதல்கள் இப்போது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தை நேரடியாக பாதித்து வருவதாகவும் அவர் இங்கு சுட்டிக்காட்டினார். கடந்த வாரம் மார்ச் 4ஆம் தேதி காலி கடற்பரப்பில் இருந்து 19 கடல் மைல் தொலைவில் ஈரானிய போர்க்கப்பலை அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலான ஐரிஸ் டோனாவை மூழ்கடித்தது. இந்த மூழ்கிய சம்பவத்தால் இது இலங்கைக்கு ஆபத்தான முறையில் நெருக்கமாகிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு சுட்டிக்காட்டினார். இந்த சிக்கலான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சமாதானம் மற்றும் பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை, அமைதி, சௌபாக்கியம் ஆகிய முன் முயற்சி என்ற சட்டகத்தை அறிமுகப்படுத்தினார். இந்த பரந்த புதிய சட்டகத்தின் கீழ் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க தேவைப்படும் 4 அவசர முன்னுரிமை விடய பரப்புகளை எதிர்க்கட்சித் தலைவர் கோடிட்டு காட்டினார்.
குறை கூறுவதை விட தீர்வுகளை முன்வைப்பதே எதிர்க்கட்சியின் நோக்கம் என்பதாகும். இறக்குமதி வலிசக்தி செலவு அதிகரிப்புக்கு இணையாக 2026 ஏப்ரல் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ள 18% டிஜிட்டல் வெட் வரி போன்ற எதிர்காலத்தில் அமுலுக்கு வரவிருக்கும் வருமான ஈட்டல்கள் வழிகள் உழைக்கும் வர்க்கத்தை நசுக்கி ஒடுக்காமல் இருக்க உறுதி செய்யவும் அரசாங்கத்தை பொறுப்பு கூற செய்ய வேண்டும் என்றும் அவர் இங்கு தெரிவித்தார். அவ்வாறே இந்த விசேட சந்திப்பை முடித்து வைத்து கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை நிலவும் இந்த காலகட்டத்தில் முழு முன்முயற்சியின் மூலம் நாட்டிற்கு பயனுள்ள தீர்வுகளை வழங்குவதே எதிர்க்கட்சியின் நோக்கம் என்றும் தெரிவித்தார். நம்ப முடியாத அளவு கொந்தளிப்பான இக்காலகட்டத்தில் நாட்டின் அமைதி, நெகிழ்வுத்தன்மை மற்றும் நிலையான தன்மையை எட்டிக்கொள்வதற்கு அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் முன்னோக்கி நடவடிக்கைகளை எடுப்பதில் ஐக்கிய மக்கள் சக்தி தனது முழு கவனத்தையும் செலுத்தியுள்ளது. ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சஹ்ரான் ஹாசிம் என்பதை அமெரிக்கா உறுதிப்படுத்தியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமன தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சஹ்ரான் ஹாசிம் என்பதையும் அந்த தாக்குதல் IIS கொள்கையால் வழிநடத்தப்பட்டதாகவும் அமெரிக்காவின் FBI விசாரணைகள் தெளிவாக உறுதிப்படுத்தியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமன தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லையில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், இலங்கையில் சிலர் தற்போது முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் தாக்கத்திற்கு அப்பாற்பட்டவை என்றும் அவை வேடிக்கையான குற்றச்சாட்டுகளாகும் என்றும் விமர்சித்தார். ஈஸ்டர் தாக்குதலின் 5 அமெரிக்க பிரஜைகள் உயிரிழந்ததன் காரணமாக அமெரிக்க சட்டங்களுக்கு அமைவாக அந்நாட்டு நீதிமன்றத்தில் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விசாரணைகளின் போது FBI அமைப்பினால் சமர்ப்பிக்கப்பட்ட விரிவான சத்திய பிரமாண கடிதம், தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்கள், தாக்குதலாளிகளின் தொலைபேசி தரவுகள், டிஜிட்டல் சாதனங்கள், வீடியோ பதிவுகள் மற்றும் பயிற்சி முறைகள் உள்ளிட்ட பல்வேறு ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் சஹ்ரான் ஹாஷிம் என்பவரே இந்த தாக்குதலின் பிரதான மூளையாகவும் தலைவராகவும் செயற்பட்டுள்ளார் என்பது ஆதாரங்களுடன் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவ்வாறான சூழ்நிலையில் தாக்குதலுக்கு தேவையான தற்கொலை குண்டுகளை தயாரித்து முழுமையான பயிற்சிகளையும் நிறைவு செய்திருந்த குழுவிற்கு எந்த பள்ளியை தாக்க வேண்டும் என்று சுரேஷ் சாலே வழிகாட்டியதாக கூறுவது முற்றிலும் நகைப்புக்குரியதாகும் என சஞ்சீவ எதிரிமன குறிப்பிட்டார். ஈராக் மற்றும் சிரியாவிலிருந்து IS கொள்கைகளை கற்றுக்கொண்டு ஒரு அமைப்பை உருவாக்கி திட்டமிட்டவர்களுக்கு தாக்குதலுக்கான இலக்குகளை தீர்மானிக்க தெரியாது என்று கூறுவது முட்டாள்தனமானதாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இவர்கள் இன்னும் சில நாட்களில் ஈஸ்டர் ஞாயிறு தினத்தை கூட தீர்மானிக்க மற்றொருவர் நாள் காட்டியை பார்த்து கூறினார் எனவும் குற்றஞ்சாட்டக்கூடும் என அவர் எள்ளலுடன் குறிப்பிட்டார். இவ்வாறான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளினால் சுரேஷ் சாலே போன்ற அதிகாரிகள் எதிர்கொள்ளும் சிக்கல்களுக்கு நியாயத்தை நிலைநாட்டும் நோக்கிலேயே இந்த தகவல்களை தாம் முன்வைக்கின்றதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமன்ன மேலும் தெரிவித்தார். ප්‍රශ්න කරන වැදගත්ම තොරතුරු මේ විමර්ශන වාර්තා විසින් පෙන්වා දුන්නා. අංක 1 සහරාන් හෂිම් නැමැති පුද්ගලයා வெளி மாவட்டங்களில் இருந்து கொழும்பு வந்து கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தேவையான விடுதி வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த வெளி மாவட்டங்களில் உள்ள மாணவர்கள் கொழும்பில் வந்து தங்கியிருந்து கல்வி கற்பதற்கான விடுதிகள் வசதிகளை அரசாங்கம் முறையாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது எங்களுக்கு தெரியும் 5ஆம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சையில் சித்தி அடைந்த மாணவர்கள் எடுத்துக்கொண்டா அவங்க கொழும்புல அடுத்தது யாழ்ப்பாணங்கள்ல எங்களுக்கு தெரியும் வெளியமான பாடசாலைக்கு வருவாங்க. வந்த பிந்தி அவங்களுக்கு ஆன விடுதிகள் அவங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு தேவையான மாதிரி இல்லை. இது ஒரு பெரிய பிரச்சனையா இலங்கையில் இருக்குது. விசேஷமாக புலமை பரிசுல மேல் வந்த சித்தி அடைஞ்ச பிள்ளைகள் வந்து உயர்கல்விக்காக பிரபலிய பாடசாலைகளுக்கு வர்றவங்களுக்கு அதுக்கான ஹாஸ்டல் வசதிகள் முறையா இல்லை. சில பாடசாலைகள் ஹாஸ்டல் இல்லை. கொழும்புல எடுத்துக்கொண்டா சில பாடசாலைகள் ஹாஸ்டல் இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் வர்ற மாணவர்கள் ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கிறாங்க. இதுக்கு எவ்வளவு பெரிய செலவு போகுது. அரசு இது சம்பந்தமாக விசேஷமா தேடி பார்த்து அதுக்கான செயல்பாடுகள் செய்ய வேண்டும். எங்களுக்கு தற்போது எடுத்துக்கொண்டா இப்ப
ராயல் காலேஜ் ஹாஸ்டல் எடுத்துக்கொண்டா மாணவர்கள் ஒரு 300 மேல பேர் தான் இருக்கிறாங்க. அதுக்கு பார்க்க மாணவர்கள் அதுக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஏனைய ஸ்கூல்கள் எடுத்துக்கொண்டா ஐசி பார்த்தோன்னா தேர்ஸ்டன் இப்படி பாடசாலைகளுக்கு கூட வருகை தர்றதுக்கு எதிர்பார்க்குற மாணவர்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு எடுத்துக்கொண்டா ராமநாதன் லேடிஸ், அடுத்தது ஹிந்து காலேஜ், இப்படி பாடசாலைகளுக்கு கூட வர்றதுக்கு பிள்ளைகள் இருக்குது. இப்போ இப்படியானவங்களுக்கு ஹாஸ்டல் வசதிகள் செஞ்சு அந்த பாடசாலை மாணவர்கள்ட்ட கல்வியை மேலெடுக்கிறதுக்கான ஒரு செயல்பாடு அரசு போக வேண்டும். சட்டவிரோத இந்திய செய்மதி தொலைக்காட்சி சேவைகளை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இலங்கையில் சட்டவிரோதமான முறையில் இந்திய செய்மதி தொலைக்காட்சி விற்பனை செய்யும் நிறுவனங்களுக்கு எதிராக போலீசார் தற்போது கடும் சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு வழங்கிய விசேட அறிவுறுத்தலுக்கு அமைய யாழ்ப்பாணத்தில் உள்ள சில வர்த்தக நிலையங்களில் போலீசார் இன்று திடீர் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர். இந்தியாவில் ஒளிபரப்பாகும் சன் டைரக்ட், வீடியோகான், டாடா பிளே மற்றும் டிஷ் டிவி போன்ற செய்மதி தொலைக்காட்சி சேவைகளை இலங்கையில் விற்பனை செய்வதோ அல்லது அவற்றை பார்வையிடுவதற்காக சட்டவிரோத பணப்பரிமாற்றங்களில் ஈடுபடுவதோ தண்டனைக்குரிய குற்றமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான இந்திய சேவைகளை பயன்படுத்துவதற்கான உபகரணங்களை சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்குள் கொண்டு வந்து விற்பனை செய்வதனூடாக பல கோடி ரூபாய் பணம் இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சட்டவிரோத செயல்பாடுகளை தடுக்கும் நோக்கில் விற்பனையாளர்கள் மற்றும் அவற்றை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடருமாறு தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு போலீசாருக்கு பணிப்புரை விடுத்துள்ளது. இதன் பின்னணியிலேயே நாடு தழுவிய ரீதியில் இச்சோதனை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வன்னி பிராந்தியத்தை உள்ளடக்கி விவசாயம், சுற்றுச்சூழல், நீர்ப்பாசனம் தொடர்பான கலந்துரையாடல் இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. வன்னி பிராந்தியத்தில் வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்களை உள்ளடக்கி விவசாயம், சுற்றுச்சூழல், நீர்ப்பாசனம் தொடர்பான கலந்துரையாடல் இன்று வவுனியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. வன ஜீவராசிகள் மற்றும் வன இலாகா துணைக்களத்தினால் மக்கள் வாழும் இடங்களை ஆக்கிரமிக்கும் செயல்பாடுகள் மற்றும் காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்குவதில் ஏற்படும் தாமதங்களால் ஏற்படும் விவசாய பிரச்சனைகள், நீர்ப்பாசன குளங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், மகாவலி அதிகார சபையால் குறித்த மாவட்டங்களில் கையகப்படுத்தப்படும் காணிகள் உட்பட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. இதில் விவசாய மற்றும் நீரியல் வள அமைச்சர் KD லால்காந்த, சுற்றுச்சூழல் அமைச்சர் தமிக்கப்பட்ட வந்தி, விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன, மாவட்ட கூட்டுறவு பிரதி அமைச்சர் உப்புபால் சமரசிங்க உட்பட வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், KN காதர்வஸ்தான், மானா ஜெகதீஸ்வரன், தூனா ரவிகரன், பான சத்தியலிங்கம் ஆகியோர் பங்கேற்றனர். அத்துடன் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர்கள், அமைச்சுக்களின் உயர் அதிகாரிகள், திணைக்களங்களின் அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் என பலரும் பங்கேற்றனர். முல்லைத்தீவு மாவட்ட கச்சேரியும் மகாவலி தான் இருக்கு இடம். முல்லைத்தீவு மாவட்ட கச்சேரி அப்படின்னா கச்சேரி ஏன் பிடிக்கணும், எல்லாத்தையும் பிடிச்சு போட்டு மகாவலிக்கு முழுக்க இருக்கு, முல்லைத்தீவு முழுக்க இருக்குன்னு சொல்லி போட்டு குடும்பம் அப்பா பிரச்சனை இல்லை நினைக்கிறோம். ஆனா அந்த இடத்துல உள்ள ஆட்கள் இருக்கு, அந்த இடத்துல விவசாயம் செய்கிற ஆட்கள் இருக்கு. கொக்குத்தொடுவாய், கோட்டக்கேணி, வெள்ளக்கல்லடி, சிவந்தா முழிப்பு, குஞ்சுக்கால்வெளி, எரிஞ்ச காடு, நாயடிச்ச முழிப்பு, தொட்டவண்டர் குளம், இவ்வளவு தமிழ்நாட்கள் விவசாயம் செய்கிற இடம். இதுல நான் சொன்ன இடையில இருக்கிற இடம் தான் இந்த இடம். வெள்ளக்கல்லடி என்று சொல்லி குஞ்சுக்கால்வெளி என்று பக்கத்தில் இருக்கிற இடையில அது என்ன ஆகாயத்தளம் புதிச்ச இடம் உங்களோட இடம். அப்ப ஒரு இது இல்லாம இந்த உத்தியோகர் யாருன்றாலும் நேர பார்க்கணும். நான் இந்த இடங்கள் எல்லாம் நேர பார்த்த இடம், நேர பார்த்துட்டு சரியா இருக்கணும். இன்னைக்கு அமைச்சர் வந்த உடனே முடிச்சு கொண்டு நிக்கிறீங்க. நீங்க உங்களோட வாட்டில எல்லாத்தையும் செய்கிறது. நாங்கள் பதவித்தால் அதுக்கு பதில் இல்லை. GA என்றாங்க, DS என்றாங்க. சரியான முறையில் நீங்கள் இருந்து வேலையை செய்யணும் தான் நான் சொல்லுவேன். கிளிநொச்சி மயில்வாகனபுரம் கொழுந்து புலவு வீதி புனரமைப்பின் ஆரம்ப நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மயில்வாகனபுரம் கொழுந்து புலவு வீதி புனரமைப்பின் ஆரம்ப நிகழ்வு இன்று கண்டாவளை பிரதேச செயலாளர் தானா பிருந்தாகரன் தலைமையில் இடம்பெற்றது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் 265 மில்லியன் ரூபாய் செலவில் 5.5 கிலோமீட்டர் வீதி காப்பெட் வீதியாக புனரமைக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன், மாவட்ட அரசாங்க அதிபர் S முரளிதரன், தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர்
மருங்கன் மோகன், பிரதேச சபை உறுப்பினர்கள், வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மாவட்ட பிரதம பொறியியலாளர், நிறைவேற்று பொறியியலாளர், பிரதேச மக்கள் என பலரும் பங்கேற்றனர். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்ட யுத்தத்தில் உலகளாவிய ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனையை மையமாக வைத்து அரசியல் செய்ய நினைக்கிறார்கள். எந்த வகையிலுமே பிரச்சனை இல்லை. எங்களது அமைச்சர்கள் கூறியிருக்கிறார்கள், ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இப்போது போதுமான அளவு எரிபொருள் இருக்கிறது. ஏனென்றால் எமது நாட்டில் எரிபொருள் கிணறுகள் இல்லை, மத்திய கடல் வழியாகத்தான் பெற வேண்டும். இது உலகளாவிய பிரச்சனை. இன்று அதை முகாமைத்துவம் செய்து சிறந்த முறையில் எரிபொருள்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஒரு சில உலக நடப்புக்கு ஏற்ற வகையில் விலை அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எதிர்வருங்காலத்தில் அந்த நடப்புக்கு ஏற்ற வகையில் யுத்தங்கள் உலக நாடுகளின் அழுத்த நிமித்தமாக இடைநிறுத்தப்படும் போது வளமையை திருந்தும். அரசியல்வாதிகள் நினைக்கின்றார்கள் இதனூடாக நாங்கள் ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்று கருத்துக்களை கூறுகிறார்கள். மக்கள் பூரணமாக தெளிவாக இருக்கிறார்கள். மக்கள் என்று கூறுகிறார்கள் உலக நாட்டில் என்ன நடைபெறுகிறது என்று மக்களுக்கு பூரணமாக தெரியும். உலக நாடுகளில் இருந்து கப்பல் மூலம் தான் எரிபொருள் வருகிறது. நாங்கள் இந்தியாவிடமிருந்து சிங்கப்பூரிடமிருந்து தான் எரிபொருளை வாங்குகின்றோம். அந்த வகையில் அதில் பாதிப்பு ஏற்படாது. விலை தளம்பல்கள் ஏற்றத்தாழ்வு வருகிறது. அது உலக நடைமுறை. கிராமங்களுடைய கிராமிய வீதிகளை புனரமைப்பது தொடர்பிலே கடந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலே 2025ஆம் ஆண்டு ஆரம்பத்திலே ஜனாதிபதி அவர்களினாலே ஒரு விசேட அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதன்படி வடக்கு மாகாணத்திலே முக்கியமாக இருக்கின்ற கிராமிய வீதிகளை புனரமைப்பதற்கான ஒரு வேலை திட்டத்திற்கான விசேட அனுமதிகளை அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பெற்று வடக்கு மாகாணத்துக்கு 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது கடந்த வருடத்தில். அதன் அடிப்படையிலே கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற 5 மாவட்டங்களுக்கு தலா 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நாங்கள் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற கிராமிய வீதிகள் என்கின்ற போது சில வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய வீதிகளையும் உள்ளூராட்சி சபைகளின் கீழ் இருக்கின்ற வீதிகளையும் முன்னுரிமைப்படுத்தி இருந்தோம். கடந்த வருடத்திலே அதன் அடிப்படையிலே இந்த கிராமத்திலே இந்த வீதி பிரதேச செயலகம் மற்றும் எல்லூரோடு இணைந்து முன்மொழியப்பட்டிருந்தது. கண்டியில் 7 வயது மாணவன் ஒருவர் வாகனத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். கண்டி மகியாப பகுதியில் அமைந்துள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் ஒருவரின் வாகனத்தில் சிக்கி அதே பாடசாலையில் கல்வி பயிலும் 7 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பணிப்பாளர் தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு அதிலிருந்து இறங்கி சென்றதன் பின்னர் வாகனத்தின் பிரேக் பகுதியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக வாகனம் திடீரென நகரத் தொடங்கியுள்ளது. இதன்போது பாடசாலையில் நீரருந்திக் கொண்டிருந்த 2 மாணவர்கள் அந்த வாகனத்தில் சிக்கியுள்ளனர். வாகனத்தில் சிக்கிய 2 மாணவர்களில் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்தார். காயமடைந்த மற்ற மாணவன் தற்போது கண்டி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த விபத்து தொடர்பாக கருத்து தெரிவித்த வாகனத்தின் உரிமையாளரான பணிப்பாளர் தான் வாகனத்தை நிறுத்திவிட்டு அதிலிருந்து இறங்கிச் சென்ற பின்னரே இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் கார் முச்சக்கர வண்டி மோதி இடம்பெற்ற விபத்தில் சுற்றுலா பயணிகள் 2 உள்ளிட்ட 5 பேர் காயமடைந்துள்ளனர். இலங்கைக்கு சுற்றுலா வந்துள்ள பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த 67 மற்றும் 70 வயதான இருவர் வாடகை கார் ஒன்றில் மண்கும்பான் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை அவர்களின் கார் எதிரே வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் காரில் பயணித்த பிரான்ஸ் நாட்டவர்கள் 2 கார் சாரதியும் முச்சக்கர வண்டியில் பயணித்த 2 என 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊர்காவல்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நுவரெலியா மாவட்டம் ஹட்டன் ஃபோர்டைஸ் வழியாக டயகம பிரதான வீதியின் 100 பள்ளத்தில் வீழ்ந்து முச்சக்கர வண்டி ஒன்று விபத்துக்குள்ளானது. ஹட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஃபோர்டைஸ் NC பிரிவு பகுதியில் இன்று காலை 10 மணியளவில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. டிகோயா பகுதியிலிருந்து டயகம நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியே இவ்வாறு சுமார் 100 அடி பள்ளத்தில் தேயிலை மலையில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது. முச்சக்கர வண்டியில் சாரதி உட்பட 3 பயணித்துள்ள நிலையில்
சாரதி காயமுற்ற நிலையில் அவசர ஆம்புலன்ஸ் வண்டியில் டிகோயா ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். விபத்து தொடர்பான விசாரணைகளை ஹேட்டன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பதுளையில் எரிவாயு பதுக்கல் கண்டுபிடிக்கப்பட்டது. பதுளை மாவட்டம் பதுளையில் எரிவாயு பொதுக்கல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பூட்டப்பட்டிருந்த குறித்த வர்த்தக நிலையத்தை திறந்து அதிகாரிகள் சோதனையிட்ட போது அங்கிருந்த 2 லோரிகளில் பெருமளவிலான எரிவாயு சிலிண்டர்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த எரிவாயு சிலிண்டர்கள் வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்வதற்காக வைக்கப்பட்டிருந்ததாக நிர்வாக தரப்பு வாதிட்டது. எனினும் கையிருப்பு குறித்த அறிவிப்பு பலகையில் எரிவாயு இல்லை என தவறான தகவலை வெளியிட்டமை உறுதி செய்யப்பட்டது. நுகர்வோரை ஏமாற்றி எரிவாயு கையிருப்பு இல்லை என கூறிய குற்றத்திற்காக குறித்த வர்த்தகர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதிகாரிகளின் தலையீட்டை தொடர்ந்து அங்கு காத்திருந்த நுகர்வோருக்கு உடனடியாக எரிவாயு சிலிண்டர்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மண்முனை தென்னெருவில் பெற்ற பிரதேசத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 40 பயனாளிகளுக்கு வீட்டுத் திட்டத்திற்கான முதல் கட்ட கொடுப்பனவு வழங்கப்பட்டது. வீடற்றவர்களுக்கு நிரந்தர வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் அரசாங்கத்தின் செயல் திட்டத்தின் கீழ் தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் வீட்டுத் திட்டங்கள் நிர்மாணிக்கப்பட்டு வரப்படுகின்றன. ஒரு வீட்டிற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மண்முனை தென்னெருவில் பெற்ற பிரதேசத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 40 பயனாளிகளுக்கு வீடுகளை அமைப்பதற்கான முதல் கட்ட கொடுப்பனவு இன்று வழங்கி வைக்கப்பட்டன. மண்முனை தென்னெருவில் பெற்ற பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் பிரதேச செயலாளர் ஊனா உதயஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவருமான கந்தசாமி பிரபு பிரதம அதிதியாக கலந்து கொண்டு காசோலைகளை வழங்கி வைத்தார். தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் மாவட்ட முகாமியாளர் டி சுபாஸ்கரன், தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள், கணக்காளர், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் என பயனாளிகள் பலரும் இதன் போது கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் தமிழ் அரசியல் கைதியாக உள்ள தனது சகோதரனின் விடுதலையை எதிர்பார்த்திருந்த 79 வயதுடைய சகோதரி உயிரிழந்த நிலையில் இன்று நல்லடக்கம் நடைபெற்றது. திருகோணமலையில் தமிழ் அரசியல் கைதியாக 31 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறைவாசம் அனுபவித்து வரும் தனது சகோதரனின் விடுதலையை எதிர்பார்த்திருந்த 79 வயதுடைய சகோதரி நேற்றைய தினம் காலமாகியிருந்தார். அவரது இறுதிக்கிரிகைகள் இன்று நடைபெற்றன. கடந்த 31 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதியாக சிறை வைக்கப்பட்டிருக்கும் தோப்பூர் மூதூரைச் சேர்ந்த கதிர்காமத்தம்பி சிவகுமார் என்பவரின் சகோதரி சுப்பிரமணியம் கமலாதேவியே புற்றுநோயினால் உயிரிழந்துள்ளார். அன்னாரது பூதவுடல் தோப்பூர் நாராயணபுரம் பாலடிச்சேனை இந்து மயானத்தில் இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்பட்டது. குரலற்றோர் குரல் அமைப்பினர், பொது அமைப்புகள், கிராம மக்கள் என பலரும் இறுதிக்கிரிகைகளில் கலந்து கொண்டனர். 1.5 வருடம் ஆகிவிட்டது. அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என வாக்குறுதிகள் வழங்கியிருந்த இந்த அரசு கூட இதுவரைக்கும் ஒரு தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யப்படவில்லை. தமிழ் மக்கள் மிகவும் ஏமாற்றப்பட்ட ஒரு சூழல்ல இந்த இறப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த இறப்பிலேயாவது அவா தன்னுடைய சகோதரன் சிறை மீண்டு வர வேணும் என்று குடும்பத்தோடு சேரணும் என்ற ஒரு அவா ஒன்று இருந்தது. எனவே இந்த தருணத்திலேயாவது ஒரு கருணை அடிப்படையில, ஒரு இரக்கம் கொண்டு, ஒரு மனிதாபிமான அடிப்படையில இந்த சிவகுமார் அதை போல அவரோடு இருக்கின்ற மிகுதியா இருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளை இந்த மிச்சத்தில இந்த சூழலையாவது விடுதலை செய்யணும் என்று இந்த ஜனாதிபதி அவர்களையும் இந்த அரசையும் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். தித்வா சூறாவளியை தொடர்ந்து அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சி நுவரெலியாவில் நடைபெற்றது. தித்வா சூறாவளியை தொடர்ந்து அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சி நுவரெலியா நகரில் மையப்பகுதியில் நடைபெற்றது.
சூழலியல் மத்திய நிலையத்தின் ஏற்பாட்டில் நுவரெலியா பிரதான பேருந்து நிலையம் முன்பாக தித்வா மீளாய்வு என்ற தலைப்பில் பொதுமக்களின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பெறும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள மக்களின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் சேகரித்து அதனை அடிப்படையாக கொண்டு ஒரு திட்டத்தை தயாரித்து அரசாங்கத்திடம் சமர்ப்பிப்பதே இந்த முயற்சியின் நோக்கமாகும் என சூழலியல் மத்திய நிலையத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் மலிந்த சக்தி தெரிவித்தார். இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்து அதற்கான தீர்வுகளை பெறுவதும் அவற்றை பொதுமக்களிடம் விழிப்புணர்வாக பரப்புவதும் இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் தித்வா சூறாவளியால் சேதமடைந்த வீடுகளுக்கான இழப்பீடு வழங்கும் செயல்முறையை ஆய்வு செய்வதற்காக பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட ஊக்கத்தொகைகள் தொடர்பிலும் நிகழ்வின் போது விளக்கங்கள் வழங்கப்பட்டன. தித்வா சூறாவளிக்கு பின்னர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மீள்குடியேற்றவும் அவர்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் அரசாங்கம் வழங்கும் இழப்பீட்டுத் தொகைகள் முறையான முகாமைத்துவத்துடன் உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களிடம் சென்றடைய வேண்டும் என்பதே சூழலியல் மத்திய நிலைய உறுப்பினர்களின் எதிர்பார்ப்பாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் எதிர்காலத்தில் அரசாங்கம் எவ்வாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பிலும் பொதுமக்களிடமிருந்து கருத்துக்கள் சேகரிக்கப்பட்டன. இந்த நிகழ்வின் போது அப்பகுதிக்கு வந்த பொதுமக்களிடமிருந்து கையெழுத்துக்களும் பெறும் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டது. மரதன் ஓட்ட பயிற்சியில் ஈடுபட்ட மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மொனராகலை மாவட்டம் பத்தல் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் நடைபெற்ற இலங்கைக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிக்கான மரதன் ஓட்டப் போட்டியின் போது 15 வயதுடைய மாணவன் ஒருவன் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. பாடசாலை மாணவர்களுடன் இணைந்து மரதன் ஓட்ட பயிற்சியில் ஈடுபட்டிருந்த குறித்த மாணவன் ஓடிக்கொண்டிருந்த வேளையில் திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டு மயங்கி கீழே விழுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மாணவன் உடனடியாக புத்தள பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வேளையிலேயே குறித்த மாணவன் உயிரிழந்ததாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை மொனராகல புத்தள பகுதியில் பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற மரதன் பயிற்சி ஓட்டத்தின் போது 15 வயதுடைய மாணவன் ஒருவன் திடீரென உயிரிழந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தை தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விளையாட்டுத்துறை வைத்திய நிபுணர் ருவன் ஜெயசூரிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். පාසලක මැරතන් ක්‍රීඩා සඳහා පුහුණු වෙච්ච පාසල් දරුවෙක් හදිසි රෝගාතුර වෙලා මරණයට පත් වෙලා තියෙනවා. அவர் மேலும் தெரிவிக்கையில் எந்த ஒரு விளையாட்டுப் போட்டியிலும் பங்கேற்பதற்கு முன்னதாக மாணவர்கள் தங்களின் உடல் தகுதியை உறுதிப்படுத்துவது அவசியமாகும். போட்டி நடைபெறுவதற்கு குறைந்தது 2 வாரங்களுக்கு முன்னதாகவேனும் முறையான மருத்துவ சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும். மாணவர்களின் நலனுக்காக நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட மருத்துவர்களுக்கு விசேட பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் இந்த மருத்துவர்களிடம் சென்று அடிப்படை பரிசோதனைகளை மேற்கொண்டு தாங்கள் விளையாட்டுக்கு தகுதியானவர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது தொடர்பாக கல்வி அமைச்சு ஏற்கனவே வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஏதேனும் உடல்நல சிக்கல்கள் கண்டறியப்பட்டால் குறித்த வைத்தியர்கள் மாணவர்களை மேலதிக சிகிச்சைக்காக பரிந்துரைப்பார்கள். தற்போது நாட்டில் நிலவும் அதிகப்படியான வெப்பமான காலநிலை குறித்து மாணவர்கள் மற்றும் பயிற்றுவிப்பாளர்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும். கடும் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க விளையாட்டு பயிற்சிகளை அதிகாலை வேளையிலோ அல்லது மாலை 4 மணிக்கு பின்னர் வெயில் தணிந்த பின்னரோ மேற்கொள்ள வேண்டும். நண்பகல் வேளையில் வெயிலில் விளையாடுவதை அல்லது பயிற்சிகளில் ஈடுபடுவதை முற்றாக தவிர்க்க வேண்டும். உங்கள் உடலிலிருந்து அதிகப்படியான வியர்வை வெளியேறுதல் மற்றும் உடல் வெப்பநிலை அதிகரித்தல் காரணமாக தசைப்பிடிப்புகள், தசை நோவுகள் மற்றும் அதிகப்படியான சோர்வு போன்றவை ஏற்படலாம். உயிருக்கு ஆபத்தான நிலைக்கு கூட இட்டு செல்லக்கூடும். எனவே கடும் வெயில் நிலவும் வேளையில் நீங்கள் வெளிப்புறங்களில் விளையாடுகிறீர்கள் என்றால் போதியளவு நீர் அருந்துவது மிகவும் அவசியமாகும். விளையாட்டுத்துறைக்காக முறையான பயிற்சி பெற்றவர்கள் தவிர்ந்த ஏனையோர் இந்த கடும் வெப்பம் நிலவும் காலப்பகுதியில் பகல் வேளைகளில் மைதானங்களில் விளையாடுவதை ஒரு விளையாட்டுத்துறை வைத்தியர் என்ற ரீதியில் என்னால் பரிந்துரைக்க முடியாது. கடும் வெயிலில் பயிற்சிகளை மேற்கொள்வது ஹிட்ஸ்ட்ரோக் எனப்படும் உயிருக்கு ஆபத்தான வெப்ப தாக்க நிலையை ஏற்படுத்தக்கூடும். திறந்த வெளியில் பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது மாணவர்கள் போதுமான அளவு நீர் அருந்துவதை உறுதி செய்ய வேண்டும்.
உயிரிழப்புகளை தவிர்க்கவும் ஆரோக்கியமான முறையில் விளையாட்டுத் துறையில் ஈடுபடவும் இந்த பாதுகாப்பு வழிகாட்டல்களை பின்பற்றுவது மிக அவசியமாகும். අධික උණුසුමක් තියෙන කාලගුණ තත්ත්වයකදී ක්‍රීඩා කරන්නේ. ඒ සම්බන්ධවත් අපේ රටේ පාසල් දරුවන්ගේ සහ ඒ වගේම එලිට් ලෙවල් එකේ ක්‍රීඩාවල පවා දැනීම හරිම අඩුයි. மத்திய கிழக்கு போர் எப்போது முடியும் என்பதை ஜூலி சங்கிடமே அரசாங்கம் கேட்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் இலங்கைக்கான முன்னாள் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கிடமே வினவ வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். තෙල්මිල වැඩිකිරීම නිසා අද වෙනකොට ජනජීවිතයේ තිබෙන සියලුම බඩු භාණ්ඩවල මිල ඉහළ ගිහිල්ලා තියෙනවා. தற்போதைய ஜனாதிபதியையும் அரசாங்கத்தையும் ஆட்சிக்கு கொண்டுவர ஜூலி சங் பாடுபட்டதால் போர் எப்போது முடியும் என்பதை அவரிடமே கேட்க வேண்டும். உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பை காரணம் காட்டி உள்நாட்டில் விலையை உயர்த்தியதன் மூலம் மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இது ஏனைய பொருட்களின் விலையேற்றத்திற்கும் பணவீக்கத்திற்கும் வழிவகுக்கும். எரிபொருள் கையிருப்பு உள்ளதாகவும் விலை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கை கனிம எண்ணெய் கூட்டுத்தாபன தலைவர் முன்பு கூறியிருந்தனர். ஆனால் தற்போது மண்ணெண்ணெய் உட்பட எரிபொருள் விலைகளை அரசாங்கம் பாரிய அளவில் அதிகரித்துள்ளது. பழைய விலைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் கையிருப்புகளை புதிய அதிக விலைக்கு விற்பனை செய்வதன் மூலம் இந்த அரசாங்கம் ஒரு கருப்பு சந்தை முதலாளி போல நடந்து கொள்கிறது. மத்திய கிழக்கு போரை ஒரு சாட்டாக வைத்துக் கொண்டு மக்கள் மீது அதிக வரிச்சுமைகளை ஏற்றி அவர்களை அரசாங்கம் சுரண்டி வருகிறது. அதேபோன்று ஜனாதிபதி சாதாரண மக்களிடம் போர் பற்றி கேட்பதை விடுத்து தனது நண்பர்களான ஜூலி சங் மற்றும் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோரிடமே அது பற்றி கேட்க வேண்டும். ඊළඟට කිව්වා මා භාණ්ඩාගාරේ ඕන තරම් සල්ලි තියෙනවා කියලා කිව්වා. பிலிப்பைன்ஸ் சென்றிருந்த பிரதமர் கலாநிதி ஹரணி அமர்சூரிய தனது விஜயத்தை நிறைவு செய்து நாடு திரும்பினார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் விசேட அழைப்பின் பேரில் சர்வதேச மகளிர் தின நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக பிலிப்பைன்ஸ் சென்ற பிரதமர் கலாநிதி ஹரணி அமர்சூரிய தனது விஜயத்தை நிறைவு செய்து நேற்றிரவு நாடு திரும்பினார். கடந்த மார்ச் 9 முதல் 11ஆம் தேதி வரை பிலிப்பைன்ஸுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டிருந்த பிரதமர் கலாநிதி ஹரணி அமர்சூரிய கல்வி, உயர்கல்வி, தொழில்நுட்பத்திறன் அபிவிருத்தி மற்றும் விவசாய ஆராய்ச்சி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை பலப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு அந்நாட்டின் முக்கிய நிறுவனங்களுடன் தொடர்ச்சியான சந்திப்புகளை நடத்தினார். பிலிப்பைன்ஸின் மணிலா நகரில் அமைந்துள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைமையகத்தில் மார்ச் 10 நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின விழாவில் பிரதமர் முதன்மை உரையை நிகழ்த்தியிருந்தார். பின்னர் மணிலாவில் உள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கியின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் தொடர்ச்சியான இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். திட்வா சூறாவளி அனர்த்தத்தின் போது ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்கிய உதவிகளுக்கும் இலங்கையுடன் முன்னெடுத்து வரும் விரிவான அபிவிருத்தி ஒத்துழைப்புகளுக்கும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமர்சூரிய தனது நன்றிகளையும் இதன்போது தெரிவித்தார். மேலும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தெற்கு, மத்திய மற்றும் மேற்கு ஆசியாவுக்கான பிரதி தலைவர் யிங் மிங் யாங்கையும் பிரதமர் சந்தித்தார். பிலிப்பைன்ஸ் கல்வி அதிகாரிகள் மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் பங்கேற்ற கல்வி மற்றும் திறன் விருத்தி குறித்த கொள்கை விளக்க உரையாடலில் பிரதமர் கலந்து கொண்டார். பின்னர் நேற்றைய தினம் பிலிப்பைன்ஸில் லோல் ஃபேன் ஹவுஸில் அமைந்துள்ள சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையகத்தை பார்வையிட்டார். இதன்போது அந்த நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி யூவான் பிண்டோவை சந்தித்த பிரதமர் இலங்கையின் நெற்பயிர் செய்கை மற்றும் விவசாயத்துறையின் நிலையான அபிவிருத்திக்காக இரு தரப்பினருக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவான கலந்துரையாடல்களை முன்னெடுத்திருந்தார். இதனை அடுத்து தனது பிலிப்பைன்ஸ் விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த பிரதமர் கலாநிதி ஹரணி அமர்சூரிய நேற்று இரவு கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக மீண்டும் நாட்டை வந்தடைந்தார். அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு முரண்பாடாக செயல்படுவதாக திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் எதிர்க்கட்சியில் இருந்தபோது வழங்கிய வாக்குறுதிகளுக்கும் தற்போது முன்னெடுத்து வரும் பொருளாதார கொள்கைகளுக்கும் இடையே பாரிய முரண்பாடுகள் காணப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
එයාට තෙල්මිල පාලනය කරන්න තෙල්ලින් නැල්ලු. எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த தன்னிடம் எண்ணெய் கிணறுகள் இல்லை என ஜனாதிபதி தெரிவிக்கிறார். இந்த யதார்த்தம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னரே தெரிந்திருக்க வேண்டும். அன்று துறைமுகத்தில் எரிபொருளை இறக்கும் போது விதிக்கப்படும் அதிகப்படியான வரிகளே விலை உயர்வுக்கு காரணம் என்று கூறியவர்கள் இன்று உலக சந்தை நிலவரத்தை காரணம் காட்டி தப்பிக்க பார்க்கிறார்கள். அண்மையில் மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ள எரிபொருள் மற்றும் எரிவாயு விலைகள் சாதாரண மக்களின் அன்றாட வாழ்க்கையை நிலைக்குலைய செய்துள்ளன. பழைய கையிருப்பில் உள்ள எரிபொருளுக்கு 24 ரூபாய் வரை விலை உயர்த்தப்பட்டிருப்பது தம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத சுமை என மக்கள் தெரிவிக்கின்றனர். எரிபொருள் விலையை தீர்மானிப்பது அரசாங்கம் அல்ல, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மட்டுமே என்று அரசாங்கம் கூறுவது அப்பட்டமான பொய்யாகும். தனியார் துறையினரின் லாபத்தை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பு என ஜனாதிபதி கூறுவது தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு முற்றிலும் முரணானது. அரசாங்கம் தேர்தல் காலத்தில் கூறியது போல விலைகளை குறைக்கவோ அல்லது முறையான நிர்வாகத்தை முன்னெடுக்கவோ முடியாவிட்டால் இதனை புறக்கோட்டை வர்த்தகர் ஒருவரிடம் ஒப்படைத்துவிட்டு வீட்டிற்கு செல்வதே சிறந்த முடிவாகும். පිටකොටේ මුදලාලි කෙනෙකුට දීලා ගෙදර யாழ்ப்பாணம் மயிலட்டி மக்களின் காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும் என கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உறுதியளித்துள்ளார். யாழ்ப்பாணம் மயிலட்டியில் பாதுகாப்பு தரப்படமுள்ள பொதுமக்கள் காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும் என கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மயிலட்டி மக்களிடம் உறுதியளித்துள்ளார். மயிலட்டி மக்களிடம் கோரிக்கைக்கு அமைவாக நேரடியாக சென்று அங்கு அமைச்சர் அவர்களோடு உரையாடும் போதே பாதுகாப்பு தரப்படமுள்ள காணிகள் இவ்வருட இறுதிக்குள் விடுவிக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். அமைச்சருடன் வடமராட்சி அமைப்பாளர் எஸ் கணேசரூபன் மற்றும் தெல்லிப்பளை அமைப்பாளர் பிரகாஷ் ஆகியோரும் சென்றிருந்தனர். கிளிநொச்சி சுண்டிக்குளம் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேரில் ஆராய்ந்தார். கிளிநொச்சி சுண்டிக்குளம் கடல் பேப்பாறையில் கடல் தொழில் ஈடுபடும் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயும் நோக்குடன் இன்று காலை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குறித்த பகுதிக்கு சென்றிருந்தார். இதன்போது கடல் தொழிலாளர் சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடிய அவர் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக கேட்டறிந்தார். 1991 ஆண்டு தொடக்கம் குறித்த பகுதி மீனவர்கள் தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் அந்த பகுதியை தனியொருவர் உரிமை கோரி வருவதாக கூறப்படும் நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அப்பகுதிக்கு சென்று நிலைமைகளை நேரில் ஆராய்ந்தார். 36 வருடங்களுக்கு மேலாக இந்த தொழிலை மேற்கொண்டவருடைய இந்த இடத்தை இப்பொழுது ஒரு தனிநபர் அடாத்தாக பிடிப்பதற்கு முயற்சித்திருக்கிறார். அது தொடர்பாக அவர்கள் என்னிடம் முறைப்பாடு செய்திருந்தார்கள். நான் நேரடியாக இந்த பேப்பாரப்பட்டி கடற்கரைக்கு வருகை தந்து கல்லாறு பேப்பாரப்பட்டி தொழில் செய்கின்ற கடற்தொழிலாளர் சங்கத்தோடும் அவருடைய நிலவரங்கள் தொடர்பாக கேட்டறிந்தேன். மிக முக்கியமாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை மையமாக வைத்து ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குள் கிட்டத்தட்ட 95 குடும்பங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இந்த கடற்தொழிலை ஆற்றி வருகின்றார்கள். ஆகவே இந்த தொழில் இன்னொருவர் தனக்கு உரிமை என்று பறிக்க முனைந்தால் அவர்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படும். இதற்கான அவர்கள் ஏற்கனவே இதனை இன்னொருவருக்கு விட்டு சென்றதாகவே இங்குள்ள மக்கள் இங்கே எங்களுக்கு தெரிவிக்கிறார்கள். ஆகவே ஒரு காலத்தில் தங்களுடைய வசதிக்காக இந்த பாடுகளை விட்டு சென்றவர்கள் இன்றைக்கு திரும்ப வந்து அவர்கள் இல்லாத காலத்தில் வேண்டியவர்களும் இல்லாத காலத்தில் இதில் இருந்த மணியரசன் குடியிருப்பும் அளிக்கப்பட்ட ஒரு சூழலில் அந்த வரலாற்றை இல்லாமல் செய்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திலே மிகப்பெரிய குந்தகத்தை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். ஆகவே இது தொடர்பான விளக்கங்களை நான் அவருடன் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்து தொடர்ச்சியாக இதனுடைய அடுத்த கட்ட முயற்சியாக கண்டாவளை பிரதேச செயலாளர் மற்றும் மாவட்ட அரசாங்கத்தோடு பேசி அவர்களுக்கான நீதியை கிடைக்கக்கூடிய வகையில் என்னுடைய முழு முயற்சிகளும் இருக்கும். அதற்கான சில வழிமுறைகளையும் நான் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகவே இது இந்த மக்களுக்குரிய இடம், அந்த தொழிலாளர்களுக்குரிய இடம். அதற்கான முழு முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். சர்வதேச மகளிர் தின கொண்டாட்ட நிகழ்ச்சி இன்று வல்லேகல மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. மத்திய மாகாண கைத்தொழில் மற்றும் மகளிர் விவகார அமைச்சின் மகளிர் விவகார பிரிவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட சர்வதேச மகளிர் தின கொண்டாட்ட நிகழ்ச்சி இன்று வல்லேகல மாகாண சபை கேட்போர் கூடத்தில் மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் SP.S. அபயகோன் தலைமையில் நடைபெற்றது. அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான உரிமைகள், நீதி மற்றும் நடவடிக்கை என்ற கருப்பொருளின் கீழ் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சியின் போது மத்திய மாகாணத்தில் தன்னம்பிக்கையுடன் எழுந்து நின்ற
40 துணிச்சலான பெண் தொழில் முனைவோர் அங்கீகரிக்கப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியுடன் இணைந்ததாக பெண் தொழில் முனைவோர் தயாரிப்புகளை கொண்ட விற்பனை கண்காட்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இலங்கை மத்திய வங்கியின் மாத்தளை பிராந்திய அலுவலகத்தில் பிராந்திய அதிகாரி திருமதி யாசினி ராஜபக்ஷ, மத்திய மாகாண ஆளுநரின் செயலாளர் மஞ்சுளா மடகபுல, அதிகாரிகள், மகளிர் சங்க தலைவிகள் உட்பட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பெண்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகம், புதுக்குடியிருப்பு பிரதேச மகளிர் அமைப்புகள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இணைந்து ஏற்பாடு செய்த சர்வதேச மகளிர் தின நிகழ்வுகள் நேற்று இடம்பெற்றது. புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் ஈனா விஜயகுமார் தலைமையில் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியில் நிகழ்வு இடம்பெற்றது. முன்னதாக விருந்தினர்கள் புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் இருந்து மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மகளிர் குழுக்களின் பேண்ட் வாத்திய இசையுடன் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி வரை அழைத்து வரப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மகளிர் குழுக்களின் இசையும் அசைவும் நிகழ்வை தொடர்ந்து விருந்தினர்கள் விழா மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டு அரங்க நிகழ்வுகள் இடம்பெற்றன. புதுக்குடியிருப்பு பிரதேசத்தைச் சேர்ந்த 19 சாதனை பெண்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மகளிர் தின நிகழ்ச்சியில் வடக்கு மாகாண சபையின் பிரதி பிரதம செயலாளர் நிர்வாகம் ஏனா ஆண்டன் யோகநாயகம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கௌரவ விருந்தினர்களாக புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக உதவி செயலாளர் கீனா டென்சியா, உடையார்கட்டு அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை அதிபர் போனா செல்வரஞ்சினி, சிவநகர் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை அதிபர் சீனா தங்கவயல் உள்ளிட்ட அதிதிகள் மற்றும் பிரதேச சபை தவிசாளர், உறுப்பினர்கள், மகளிர் அமைப்புகளின் பிரதிநிதிகள், கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இனி தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் 3 நிபந்தனைகளை விதித்துள்ளது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் 3 நிபந்தனைகளை விதித்துள்ளது. ஈரானின் உரிமைகளை அங்கீகரிப்பது, எதிர்கால தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிப்பது, போரினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவது என்பவற்றை ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் போரை முடித்துக் கொள்ளலாம் என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான போர் விரைவில் முடிவுக்கு வரும் எனவும், ஈரானில் இனி தாக்க எதுவும் இல்லை எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த நிலையில் இந்த கருத்து வெளிவந்துள்ளது. இனி தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். பொன் அணிகளின் போர் இன்று யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியில் ஆரம்பமானது. பொன் அணிகளின் போர் என வர்ணிக்கப்படும் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரிக்கும் யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரிக்கும் இடையேயான துடுப்பாட்டம் இன்று வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியில் ஆரம்பமானது. இந்த போட்டியானது இம்முறை 109வது வருடமாக இடம்பெறுகிறது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற புனித பத்திரிசியார் கல்லூரி அணி முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்தது. முதல் நாள் ஆட்டத்தின் முதலாவது இன்னிங்ஸின் ஆரம்ப கட்டத்தை வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி அணி வீரர்களான அணித்தலைவர் ஊனா ஜோன்சன் மற்றும் சூனா தக்ஷன் ஆகியோர் ஆரம்பித்தனர். சிறப்பாக ஆரம்பித்த ஆரம்ப இணைப்பாட்டம் 47 ஓட்டங்களை எடுத்த நிலையில் சூனா தக்ஷன் 7 ஓட்டங்களை பெற்ற நிலையில் ரன் அவுட் மூலம் ஆட்டமிழந்தார். யாழ்ப்பாண கல்லூரி அணித்தலைவர் ஊனா ஜோன்சன் 41 ஓட்டங்களை எடுத்த நிலையில் சேனா ஸ்மித் செனாரியின் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து துடுப்படுத்தாதிய கேனா ஹாரிசன் சிரிப் ஆதித்யாவின் பந்து வீச்சில் பீனா டினோவனிடம் பிடிகொடுத்து ஆட்டமிழந்தார்.
புனித பத்திரிசியார் கல்லூரிக்கு பீனா மதுசனும், வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரிக்கு உனா ஜோன்சனும் தலைமை தாங்குகின்றனர். இதுவரை நடந்த 109 போட்டிகளில் புனித பத்திரிசியார் கல்லூரி 35 தடவைகளும், யாழ்ப்பாண கல்லூரி 17 தடவைகளும் வெற்றி பெற்றன. 31 போட்டிகள் சமநிலையில் முடிவடைந்தன. மிகுதி போட்டிகள் தொடர்பான முடிவுகள் கிடைக்கப்பெறவில்லை. இன்று ஆரம்பமான போட்டியானது நாளையும் நாளை மறுதினமும் என 3 நாட்களுக்கு இடம்பெறுகின்றன. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.